தாய்மை ஒரு அழகான ஜேர்னின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா மதர்ஸ்க்கும் அந்த ஜேர்னி ஈஸியா இருக்கிறது இல்ல. குழந்தை பிறந்ததும் சில மதர்ஸ்க்கு பெர்சிஸ்டன்ட் சேட்னஸ், ஆங்ஸைட்டி, எமோஷனல் நம்னஸ், கில்ட்டி ஃபீலிங் மாதிரி ஃபீலிங்ஸ் இன்டென்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜில இதை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு DSM-5, பிரெக்னன்சி டைம்ல ஆர் டெலிவரிக்கு அப்புறம் 4 வீக்ஸ்க்கு டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆனா அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் கேட்டகரியில கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. காமன் சிம்டம்ஸ் என்னன்னா, தொடர்ந்து சேடா ஃபீல் ஆகுறது, ஃப்ரீக்வெண்டா அழுதுட்டே இருக்கிறது, ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் ஆகுறது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, அப்பிடைட்ல சேஞ்சஸ் ஆகிறது, இரிட்டபிலிட்டி ஆர் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, சிவியர் ஆன்சைட்டி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. பேபி கூட எமோஷனலி டிஸ்கனெக்டடா ஃபீல் ஆகுறது, ஐ எம் நாட் குட் மதர் அப்படின்னு கில்ட்டி தாட்ஸ் வர்றது, கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறது, எக்ஸாஷனா ஃபீல் ஆகுறது. இந்த சிம்டம்ஸ் டெய்லி ஃபங்க்ஷனிங்கை அஃபெக்ட் பண்ணும். ரிசர்ச்ல போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் 7ல் 1 மதர் இந்த சிம்டம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, ட்ராமாட்டிக் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னால, எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால. And the saddest part, many mothers suffer silently because they are scared of being judged. அதனால ஜட்ஜ் பண்றதை விட சப்போர்ட் இம்பார்ட்டன்ட், அட்வைஸை விட லிசனிங் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்றதை விட ஆர் யூ ஓகேன்னு கேட்டா ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு கவுன்சிலிங், ப்ரொஃபஷனல் ஹெல்ப், சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஹெல்ப் கேட்கறது தப்பு இல்லை. இட் இஸ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹீலிங்.